Hi students, good evening. I am Parveen Taj, PG Assistant Biology. Today you are going to learn about 16.2.6 reproductive glands, இனப்பெருக்க சுரப்பிகள். The sex glands are two types, the testes and the ovaries. The testes are present in male, while the ovaries are present in female. இனப்பெருக்க சுரப்பிகள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அதில் விந்தகம் அப்படின்னு சொல்கிறது ஆண்களில் காணப்படக்கூடியது, பெண்களில் அண்டகம். ஃபர்ஸ்ட் டெஸ்டிஸ். Testes are the reproductive glands of the males. Testes are the primary reproductive organs or gonads in the male. They are suspended scrotum by scrotal tissues. 2 விந்து சுரப்பிகள் இருக்கு. இதை தான் என்ன சொல்கிறோம்? முதல் நிலை இனப்பெருக்க உறுப்புகள், பிரைமரி ரீப்ரடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இது விரைப்பையினுள்ள ஒரு சிறப்பு திசுவலால் என்ன பண்ணியிருக்கு? நிறுத்தப்பட்டிருக்கு. The left testis usually is 1 cm lower than the right. In average, testis is 4 to 5 cm in length, 2 to 5 cm in birth. Its weight varies from 10.5 to 14 grams. இடது விந்து சுரப்பி 1 சென்டிமீட்டர் இறங்கி இருக்கும். இந்த சுரப்பி 4லேருந்து 5 சென்டிமீட்டர் நீளமும் 2லேருந்து 5 சென்டிமீட்டர் அகலமும் உடையதாக இருக்கும். இதனோட எடை பார்த்தோன்னா 10.5 to 14 grams அப்படின்னு சொல்கிறோம். The outer part of the each testis is a thick white capsule called tunica albuginea. Internally, the testis contains several incomplete septa. The septa divide each testis into about 300 to 400 cone-shaped lobules. The lobules contain seminiferous tubules. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the outer part of the each testis எப்படி இருக்குது அப்படின்னா தடித்து காணப்படக்கூடியதாக இருக்குது. அது என்ன இருக்குது? ஒரு சூளுரையால் வெளிப்புறத்தில் டூனிகா அல்புஜினியா என்னும் வெண்மை நிற உரையினால் என்ன பண்ணுது? சூழ்ந்து காணப்படுது. அந்த உட்புறத்தில் இருக்கக்கூடிய சிறப்பினில் பல முழுமையற்ற இறைச்சுவர்கள் செப்டா காணப்படுது. இந்த சுவர்கள் விந்து சுரப்பினில் 300லேருந்து 400 சிறு கதுப்புகளாக லோபல்ஸாக என்ன பண்ணுது? பிரிகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றில் விந்தகமான நுண்குழல்கள், அந்த நுண்குழல்கள் என்ன சொல்கிறோம்? செமினிஃபரஸ் டியூபல். அதுக்கப்புறம் இடையீட்டு செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லீடிங் செல்கள். இதெல்லாம் எதில் காணப்படுது? இந்த டெஸ்டிஸில் காணப்படுது. விந்து செல்கள் நுண்குழல்களுக்குள்ள என்ன ஆகுது? தோன்றுது அப்படின்னு சொல்கிறோம். The seminiferous tubes are extensive. The combined length of the tubules in both testes nearly 800 meters. These tubules through a set of short straight tubules open into the tubular network called ready testes. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, விந்து சுரப்பியில் நுண்குழல்கள் மிகவும் நீண்டவையாக இருக்கும். மொத்தத்தில் இக்குழல்களோட நீளம் மட்டும் பார்த்தோன்னா 800 மீட்டர்ஸ் காணப்படுது. இக்குழாய்கள் பல சிறிய நேரான குழாய்கள் மூலம் அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெட் டெஸ்டிஸ் என்னும் குழல் வலையினுள் என்ன பண்ணியிருக்கு? திறந்துள்ளன அப்படின்னு சொல்கிறோம். The ready testis turn open the efferent ductless. Internally the tubules are ductless, lined by ciliated columnar epithelium. These cells help to move the sperm cells out of testes. என்ன விந்து கடத்து நுண் நாளங்களில் திறக்குதுன்னு சொல்கிறோம். இந்நாளங்கள் அனைத்தும் உட்புறமாக ஒரு குறி இலை எபித்தியலியங்களை கொண்டுள்ளன. இவை விந்து செல்களை கடத்துவதற்கு உதவி செய்து அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரான் சொல்கிறது என்னது? இது செக்ரீட் த மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் கால். அங்கே மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் என்ன சொல்கிறோம்? டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லீடிங் செல்கள் நாளமில்லா சுரப்பியெல்லாம் என்ன பண்ணுது? செயல்படுதுன்னு சொல்கிறோம். The leading cells from the endocrine part of the testes, they secrete the male sex hormones of testosterone. என்ன சொல்கிறோம்? லீடிங் செல் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகின்றன. இதை டெஸ்டோஸ்டிரான் என்ன ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். விந்து செல் உற்பத்தியில் என்ன பண்ணுது? பங்கேற்குது அப்படின்னு சொல்கிறோம். இட் ஸ்டிமுலேட் த புரோட்டீன் சிந்தசைஸ் அண்ட் கண்ட்ரோல் மஸ்குலர் growth.
புரத உற்பத்தியினை தூண்டி தசை வளர்ச்சி என்ன பண்ணுது, ஊக்குவிக்கிறது. It is responsible for the development of secondary sexual characters, the distributions of hair on the body and face, deep voice, pattern, etc. இரண்டாம் நிலை பால் பண்புகளில் உடல் மற்றும் முகத்தில் வந்து என்ன ஆகுது, ரோமங்கள் வளர்றது, ஆழமான குரல் பகுதியை சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஓவரி. ஸோ ஓவரி அப்படின்னு சொல்கிறப்ப ovaries, these are paired structures. The two ovaries are placed on the either side of uterus in the pelvic region அப்படின்னு சொல்கிறோம். They are grayish pink in color. Each ovary is almond shaped. They are about 3 cm long, 1.5 cm wide and 1 cm in thick. அந்த ஓவரிஸ் அப்படின்னு சொல்கிறதோட இணை உறுப்புகள் வந்து இடுப்பு பகுதியில் உள்ள கருப்பையின் இரு பக்கங்களில் இருக்கக்கூடியதை நம்ம சொல்கிறோம். இந்த சுரப்பிகள் வந்து கருமை கலந்த, அதான் கிரேயிஷ் பிங்கின் கலர், கருமை கலந்த இளஞ்சிவப்பு நிறமுடையது அப்படின்னு சொல்கிறோம். எயிச் ஓவரி, இந்த ஒவ்வொரு ஓவரிஸும் 3 சென்டிமீட்டர் நீளமோ 1.5 சென்டிமீட்டர் அகலமோ 1 சென்டிமீட்டர் பருமனும் உடையதாக இருக்குது. அண்ட சுரப்பியோட உடல் பின்பகுதியில் உட்சவரில் என்ன ஆகுது, படலங்கள் காணப்படுதுன்னு சொல்கிறோம். The ovary is attached to the posterior surface of the inner body wall of the membranes fold called mesovarium. புரியுதுங்களா? அண்ட சுரப்பியோட உடல் பின் பகுதியில் போஸ்டீரியர் சைடில் இருக்கக்கூடிய வால் மெம்பரேனியஸ் படலங்களால் இணைக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இணைப்பை திசுவதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீசோவேரியம் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் இந்த சுரப்பிகளை பார்த்தோம் அப்படின்னா இதோட என்னோட ஒன்று என்ன ஆகிடுக்கு, இது இணைஞ்சிருக்கு, லிக்மெண்ட்டோட ஜாயிண்டாகி காணப்படுது. The ovary is further supported by suspensory and ovary ligament அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஓவரின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் யங் ஃபீமேல் இன் சர்ஃபேஸ் ஆஃப் த ஓவரி இஸ் கவர்டு பை லேயர் ஆஃப் ஓவரியன் சர்ஃபேஸ் ஆஃப் த எபித்தீலியம். இங்கே இருக்கக்கூடிய இளம் வயது நிலையில் இச்சுரப்பி சுற்றிலும் அண்ட சுரப்பி மேல் பரப்புதில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா எபித்தீலியம் இருக்குது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் கியூபாய்டல் செல். இதில் வந்து ஓரடுக்கு வந்து கூம்பு வடிவ செல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். த beneath the epithelium ovary is surrounded by tough coat named tunica albuginea. It is made up of collagenous tissues. இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதோட கீழ்ப்புறத்தில் டூனிகா அல்போஜினியா என்னும் பாதுகாப்பு உரை அமைஞ்சிருக்கு. இந்த உரை வந்து எதனால் ஆயிருக்கு அப்படின்னா ஹோலஜன் திசுவினால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Ovary. The ovaries are the female gonads located in the pelvic cavity of the abdomen. They secrete the female hormone. இது என்னென்ன ஹார்மோன்ஸ், ஃபீமேல் ஹார்மோனில் 2 வகையான ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஜெஸ்டான், அனதர் ஒன் இஸ் ஈஸ்ட்ரோஜன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து ஈஸ்ட்ரோஜன். The estrogen is produced by the Graafian follicles of the ovary. The progesterone from the corpus luteum that is formed in the ovary from the rupture of follicles during the ovulation. The estrogen எதை ப்ரொடியூஸ் பண்ண, estrogen is produced by Graafian follicles of the ovary. அதுக்கப்புறம் ப்ரோஜெஸ்டான் from the corpus luteum that is formed in the ovary from the rupture of follicles during the ovulation அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஈஸ்ட்ரோஜனோட பணிகள் பார்க்கும்போது இட் brings about the chance that occur during the puberty. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் initiates the process of oogenesis. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறோம், இட் stimulate the maturation of ovarian follicles in the ovary. Third point, it promotes the development of secondary sexual characters, breast development, high pitched voice, etc. இது oogenesis ப்ராசஸ் என்ன பண்ணுது, இனிஷியேட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து அந்த கருப்பையில் அந்த கருமுட்டை அது வந்து மெச்சுரேஷன் முதிர்ச்சி அடைகிறதுக்கு என்ன பண்ணுது, தூண்டுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இரண்டாம் நிலை பால் பண்புகள், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், மார்பக வளர்ச்சி, குரலில் ஏற்படக்கூடிய மாற்றம், இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோஜெஸ்டான்.
இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்கிறப்ப இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரீ மென்சுரல் சேஞ்சஸ் ஆஃப் த யூட்ரஸ். ப்ரோஜெஸ்ட்ரான் பணிகள் என்ன சொல்கிறோம், அந்த கருப்பையில் நடைபெறும் முன் மாதவிடாய் கால மாற்றங்களுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இட் ப்ரிப்பேர்ஸ் அ யூட்ரஸ் ஃபார் த இம்ப்ளண்டேஷன் ஆஃப் த எம்பிரியோ. அந்த கரு பதிகிறதுக்கு வந்து கருப்பையை வந்து என்ன பண்ணுது, தயார் செய்கிற ஒர்க்காக பண்ணுது. இட் மெயின்டைன்ஸ் அ ப்ரெக்னன்சி. அந்த ப்ரெக்னன்சி டயத்தில் அதை பராமரிக்கிறதுக்கு கர்ப்ப காலத்தில் பராமரிக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் ப்ரோஜெஸ்ட்ரான் வந்து ஹார்மோன்ஸ் வந்து செயல்படுது. இட் இஸ் எசென்சியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. ஒரு தாயையும் செய்யும் இணைக்கக்கூடிய அந்த தொப்புள் கூடியதை என்ன சொல்கிறோம், பிளாசண்டா. அந்த பிளாசண்டா உருவாகிறதுக்கு இட் எசென்சியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா, தாய் செய் இணைப்பு திசு உருவாவதற்கு இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து மிக முக்கிய அவசியமாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸில் டெஸ்டிஸ்னால் என்ன, ஓவரிஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டெஸ்டிஸில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன், செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரான் பார்த்தோம், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். தென் வந்து வாட் இஸ் ஓவரி அப்படின்னு பார்த்தோம். அதன் பிறகு வந்து ஃபங்க்ஷன், அதில் இருக்கக்கூடிய 2 வகையான ஃபீமேல் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதில் 4 வகையான ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரான், அடுத்து 4th. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, யூனிட் 16 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த லெசனில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.